செட்டிநாடு மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை சொல்லிடுறேன். 1 கப் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, 3 காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் செய்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு தாளிக்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல் உப்பு, பெரிய தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவு பிழிஞ்சால் போதும், அதிகமாக வேண்டாம். செட்டிநாடு சுக்காங்கிறதுனால இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 4 காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. காஷ்மீர் ரெட் சில்லி நல்ல வாசனையை கொடுக்கும். இல்லைன்னா சாதாரணமாக மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லி விதை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பீஸ் பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 கிலோ மட்டனை வினிகர் போட்டு கழுவி வச்சுருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். அடுத்ததாக நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ மட்டன் வேகிறதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மட்டனை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்குவோம். மட்டன் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு உப்பு போட்டுருவோம். குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 7 விசில் விட்டு எடுத்து வச்சுக்குவோம். மட்டன் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் போட்டு 7 விசில் விட்டு வேக விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம தாளிப்பை பார்க்கலாம். இப்போது இரும்பு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் இப்போ நம்ம மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். இரும்பு கடாயில் பண்ணும்போது அயன் சத்து நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால் பொடியை மட்டும் இரும்பு கடாயில் சமைக்க பாருங்கள். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வாசனை வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. கருக விட்டுறாதுங்க. இப்போது நல்ல வாசனை வந்தாச்சு. இப்போ இது ஆறினதும் மிக்சியில் தண்ணி விடாமல் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இது மாதிரி ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருவோம். இப்போ தாளிப்பை பார்த்துருவோம். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. தாராளமாக கொஞ்சம் விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துருவோம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு சோம்பை சேர்த்துருவோம். பொரியட்டும். நல்லா வாசனை வந்தாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துருவோம். கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துருவோம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. தக்காளியை சேர்த்துக்குவோம். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மட்டனில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதில் கம்மியாக சேர்த்துக்குவோம். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் பொடி சொல்ல மறந்துட்டேன். நான்வெஜ்ஜாக இருக்கிறதுனால கொஞ்சம் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதில் வேக வச்ச மட்டனை சேர்த்துருவோம். நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சுண்டியாச்சு. மசாலாவை சேர்த்துருவோம். 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. மட்டன் ரெடி ஆயாச்சு. சர்விங் பிளேட்டில் மாற்றிடுவோம். செட்டிநாடு சுக்கா தயாராகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.